நாங்கள் விவசாய கடன் தள்ளுபடி செய்வதற்காக கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தியிருக்கிறோம். தேர்தல் வாக்குறுதியில் முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக சொன்னார் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று. ஆனால் தள்ளுபடி செய்யவில்லை. ஆனால் தள்ளுபடி செஞ்ச 200 கோடிக்குமே இது 2000 கோடிக்குமே இது வரைக்கும் கவர்மெண்ட் ஜியோ அனுப்பவில்லை. கோஆப்ரேட்டிவ் பேங்க்குகளுக்கு, வங்கிகளுக்கு. அவங்க தேர்தல் வாக்குறுதி சொன்ன மாதிரியே ஆட்சிக்கு வந்த முறை வாக்குறுதி பொய்யா இருக்குது. நாங்கள் தீர்மானம் பாஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வரைக்கும் இது வங்கிக்கு எந்த வங்கிக்குமே அந்த ஜியோ வர கிடையாது, தள்ளுபடி ஜியோ. எங்களுக்கு நீங்கள் இந்த பிச்சை 5000 ரூபாய் போடவே வேண்டாங்க. நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா 5001 தமிழக முதலமைச்சருக்கு நாங்கள் எங்கள் விவசாயிகள் சார்பாக அனைவருமே திருப்பி அனுப்ப கொடுக்கும். இது உறுதி. ஆனால் தள்ளுபடி செய்யும் வரை எங்கள் போராட்டம் கண்டிப்பாக தொடரும். ஒரு அமைச்சர் விவசாயத்தை படு கேவலமாக பேசிக்கொண்டுள்ளார். விளையாட்டுத்துறை தான் முக்கியத்துவம்னு. ஒரு விளையாட்டுத்துறையில் விளையாண்டவனுக்கு முதலே கோடிக்கணக்கில் கொடுக்குறீங்க. அவனை கூப்பிட்டு செயலகத்தில் டம்மி விளையாடுற மாதிரி விளையாண்டு அவனுக்கு 50 லட்சம் தூக்கி கொடுக்குறீங்க. ஆனால் விவசாயி கஷ்டப்பட்டு உழைச்சி நாங்கள் விவசாயம் பண்ணி நீங்கள் அறிவித்த விவசாய கடனை எங்களுக்கு வேண்டாம். ஆனால் எங்களுக்கு நியமமான ஒவ்வொரு இதுக்கு ஆதார விலையை நிர்ணயம் பண்ணுங்கள். சாமிநாதன் கோரிக்கைப்படி நீங்கள் 1 கிலோ உரத்துக்கு 10 ரூபா ஏற்றி போட்டு 1 கிலோ கரும்புக்கு 17 காசு ஏற்றிக்கிறீங்க. உங்களுக்கே மனசாட்சி இருக்கா இல்லையா தெரியல. எங்கள் விவசாயி கூட்டம் ஒற்றுமை வெட்டு உண்டு வெட்டு பண்ணாங்கன்னா பரவாயில்ல. இதே மாதிரி ஒவ்வொன்றுமே எல்லா லேபர் முதல் கொண்டு வெட்டுக்கூலி முதல் கொண்டு நெல் கொண்டு வேணால் மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறாங்க. நீங்கள் 3500 தரங்குறீங்க. அதையும் இந்த வரைக்கும் காணாம். கரும்புக்கு டன்னுக்கு 4500 தரீங்க. என்ன கொஸ்டின் வைப்பீங்கன்னா, நீ ஏக்கராவுக்கு 200 டன் எடுத்தால் 4000 தரப்படும்பீங்க. ஏன்னா இருக்கிற வாக்குறுதி எல்லாம் அது மாதிரி தான் போயிட்டுருக்குது. சிறு விவசாயி, குறு விவசாயி, மத்திய விவசாயின்னு பேசுகிறீங்க. ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் ஓட்டு வாங்க தின்னி நீங்கள் என்ன சொன்னீங்க? சிறு விவசாயிக்கு முழு தள்ளுபடியும், பெரு விவசாயிக்கு 50% தள்ளுபடியும் சொன்னீங்க. அது சத்தியமாக சொன்னீங்க, சத்தியமாக செய்கிறோம்னு. போன ஆட்சி நீங்கள் படிச்சிங்க. இந்த ஆட்சியில் அதோட எங்களுக்கு கேவலமாக தான். எங்களுக்கு அனைத்து பயிர்க்கடன்களையும் விவசாயிகளுக்கு பார்வைச்சுவே பார்க்க வேண்டாங்க. சிறு விவசாயி, பெரிய விவசாயிகள் பார்வைச்சுவே பார்க்க வேண்டாம். பெரிய விவசாயம் அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயம் பண்ணுறான். சிறு விவசாயி அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயம் பண்ணுறான். அனைத்து கடன்களையும் விவசாய கடன், எருமை லோனு, இந்த பயிர் நகை லோன் எல்லாம் அனைத்தும் தள்ளுபடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விவசாயினுடைய வாழ்க்கை முன்னேறதுக்கு நல்லாயிருக்கு. இல்லை அப்படின்னா நாங்கள் இது வரைக்கும் விவசாயி கூட்டம் போராடுவோம்னா இனிமேல் தொடர்ந்து போராடித்தான் ஆகணும். இனிமேல் விவசாயம் செய்ய போறதுன்னு முடிவெடுக்க போகிறோம். ஒரு அமைச்சர் விவசாய போராட்டமே இல்லைங்கிறாருன்னா, இந்த வெங்கட்ராமன் என்கிறாருன்னா செய்தித்தாள் படிக்கிறாருன்னு தெரியல. முதலமைச்சர் வாய் பேசாத மாதிரி இவர் வந்ததெல்லாம் வாய்க்கு வந்ததுன்னு பேசுகிறார். செய்தி கூட்டம் செய்தி அத்தனை ஊடகங்களும் அத்தனை சேனல்களிலும் ஒளிபரப்பு கொண்டுள்ளார்கள். இங்கங்க விவசாயிகள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்று. இவர் நான் அந்த போராட்டத்தையே கேள்விப்படவே அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் அதை என்ன எப்படி விமர்சிக்கிறது தெரியல. ஏன்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, ஓட்டை வாங்கிக்கிட்டீங்க, விவசாயி கூட்டத்தை தரக்குறைவாக நடத்துகிறீங்க. ஆச்சுங்களா? விவசாயி கூட்டம் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால்தான் நீங்கள் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு விவசாயத்துக்கு நீங்கள் ஒரு 5 ஏக்கரா எடுத்து பண்ணி பாருங்க. எதுக்கு சாமிநாதன் அறிக்கை எதுக்கு வச்சிங்க? கவர்மெண்ட் தானே வச்சிங்க. அதை செயல்படுத்துங்க. எங்களுக்கு உரமே வேண்டாம், மானியமே வேண்டாம், எந்த மானியம் வேண்டாம், தள்ளுபடியே வேண்டாம். சுப்பிரமணி. ஓகே.